எல்லா கூட்டங்களிலும் பிரபஞ்சன் எனக்கு ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார் என்றால், பிரபஞ்சன் ஒரு நிலப்பரப்பிற்கான ஒரு ரைட்டர் கிடையாது. இப்போ வண்ணநிலவனோ வண்ணதாசனோ எனக்கு திருநெல்வேலியை எப்படி ஞாபகப்படுத்துகிறார்களோ, அப்படி பாண்டிச்சேரியை மட்டும் ஞாபகப்படுத்தின ஒரு எழுத்தாளனாக நான் எப்பொழுதுமே பிரபஞ்சனை பார்த்ததே இல்லை. அவர் ஒரு பிரமாதமான கதை எழுதியிருக்கிறார். நம்மளை சென்னையில் ஒரு 2 ஜவுளி கடைக்கு 2 நகைக்கடைக்கு உரிமையாளராக ஜெய் கணேஷ் என்று எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். நண்பர்லாம் இல்லை, அவர் என்னுடைய ஒரு கதையின் மூலமாக எனக்கு அறிமுகமானவர். அவர் ஒரு நாள் என்னை சென்னையில் பார்த்து, எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் என்று என்னை கூட்டின்னு போனார். அவர் வீடு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வடபழனியில் இருக்கிறது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னை கூட்டின்னு போய் அவருடைய பெட்ரூமை காமிச்சார். இந்த பெட்ரூமில் உட்காந்தான் நானும் என் மனைவியும் நீங்கள் சொல்லுகிற கதைகளை கேட்டோம். நீங்கள் அபஸ்வரம்னு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, பிரபஞ்சனுடைய ஒரு கதை. இந்த கதையை கேட்டுட்டு என் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் நடந்துச்சு என்று அவருடைய பெட்ரூமை காமித்தார். அங்கேயே உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் திண்டுக்கல்லிலிருந்து சென்னை வடபழனி பகுதியில் போய் பிழைக்க போய் அப்புறம் ஒரு நகைக்கடை வைத்து இன்றைக்கு அந்த நகைக்கடை 2 பெரிய நகைக்கடைகளாக இருந்திருக்கிறது. அவரும் அவர் தம்பியும் அப்படி ஒரு இணைபிரியாத சகோதரர்கள். பல வீடுகளில் இல்லாத அபூர்வமாக அவங்க வாங்கினா 2 கார் வாங்குவார், வாங்கினா 2 ஃப்ளாட் வாங்குவார். எல்லாமே அவர்கள் தம்பி தான் அவருக்கு உயிர். ஒரு நாள் தம்பி இந்த அண்ணனை பார்த்து சொல்கிறான், ஆனால் எல்லாமே நீ எனக்கு செய்கிற, ஒரு அப்பா மாதிரி எல்லாமே, ஒரு சின்ன பாகுபாடு இல்லாமல் செய்கிற, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு டிஸ்டர்ப் ஆகினேக்குது, அதனால் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துரு, என்னுடைய சொத்துக்களை நம்ம 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கலாம் என்று சொல்கிறார். பயங்கர ஷாக் ஆகிடுறார் அவர். ஆனாலும் தம்பி அது அப்படி தான் உனக்கு விருப்பம்னா உடனடியாக செஞ்சிடலாம் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த 3வது நாளோ 4வது நாளோ அவங்க தம்பி கிரவுண்டில் தினந்தோறும் ஓடக்கூடியவர். காலையில் ரன்னிங் ஓடிக்கொண்டு இருக்கும் போதே அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் விழுந்து இறந்து விடுகிறார். சின்ன பையன், இவருடைய தம்பி, இவரால் தாங்கவே முடியல, அந்த டெத்துக்கு போய் நிற்கிறார். தம்பியின் மனைவி ஒரு காலை பிடிச்சின்னு அழுகுறாங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் என்று சொல்கிறார்கள். அப்படியே நேரம் ஆக ஆக தம்பி மனைவியினுடைய சொந்தக்காரர்களும் வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் மாற மாற அந்த அம்மா அப்படியே அவர்கள் உறவினர்கள் பக்கம் போகிறார்கள். மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் எல்லா அன்பையும் எல்லா உறவுகளையும் சிதைக்கக்கூடியதாக இன்றைக்கும் பொருளாதாரமும் லௌகிக வாழ்க்கையும் மாறிப்போயிருக்கிறது. கொஞ்ச நாட்களில் இவர் இவருடைய தம்பி மனைவி மீது 40 கோடி ரூபாய்க்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது, ஒரு கேஸ் இருக்கிறது. எல்லாரும் சொந்தக்காரர்கள் எல்லாரும் அவர்கிட்ட பேசுகிறாங்க, நீயும் உன் தம்பியும் எப்படிலாம் இருந்தீங்க, ஆனால் நான் தம்பி போயிட்ட பிறகு ஒரு கேஸ் போட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறத சகிச்சிக்கவே முடியல, அதை தயவுசெய்து வாபஸ் வாங்கிடுங்க, இது தேவையே இல்லை, இந்த குடும்பத்துக்கு இது ரொம்ப அநாகரிகம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இவராலையும் அதை விட்டு கொடுக்க முடியல. தம்பி மனைவியும் அதற்கு கொஞ்சமும் சலிப்பில்லாமல் எதிர்த்து நிற்கிறார்கள். இதே அப்பார்ட்மெண்ட்டில் 13வது மாடியில் தம்பி மனைவி இருக்கிறார், அவருடைய குழந்தைகளோடு இருக்கிறார். 9வது மாடியில் இவர் இருக்கிறார். ஆனால் 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க, கோர்ட்டில் தான் சந்தித்து கொள்வார்கள். ஒரு நாள் இந்த அபஸ்வரம் கதையை, பிரபஞ்சனுடைய அபஸ்வரம் கதையை இவரும் இவர் மனைவியும் கேட்கிறார்கள். ராத்திரி 1 மணிக்கு கேட்கிறார்கள். கடையெல்லாம் மூடிட்டு 1 மணிக்கு கதையை கேட்டுட்டு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி மனைவியும் அவரும் சேர்ந்து 13வது மாடிக்கு போகிறார்கள். 13வது மாடியில் தம்பி மனைவி இருக்கிறார். அவளை எழுப்பி, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வா, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க போகிறேன் என்று சொல்கிறேன். கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டார். அந்த 40 கோடி ரூபாய்க்கான கேஸ் அவரால் வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம். என்னெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து 1 பவுன் நகை வச்சு என்னை கூப்பிட்டார். ஏன் சார் இதுவரை நான் பார்த்ததே இல்லையே, 1 பவுன் காயின்லாம் வச்சு கூப்பிட்றீங்கன்னா அவர் சொன்னார், சார் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வழக்கை நீங்கள் சொன்ன ஒரு கதை தீர்த்து வைத்தது என்று சொன்னார். அதான் லிட்ரேச்சரினுடைய மிகப்பெரிய விஷயம். பிரபஞ்சன் அபஸ்வரம் என்ற அந்த கதையை அவருடைய அப்பாவை பற்றியான கதை தான். செல்வகுமார் சார்லாம் மறுபடியும் நீங்கள் நான் எல்லாருமே இந்த அப்பாக்களால் பிணைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். அது என்ன, பிரபஞ்சனுடைய அப்பா பாண்டிச்சேரியில் 13 கல்லுக்கடைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்.
தஞ்சாவூர்லேருந்து அவங்க பஞ்சம் பழைக்க போனவங்க. சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப விளையாட்டாக பிரபஞ்சன் பல இடங்களில் பேசியிருக்கிறார். என்னென்னா, சின்ன வயசில் எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டிலாம் ஒரு பாட்டி தானே உலாவுவாங்க, எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு 7-8 பாட்டிங்க எப்படி அப்படியே நடந்து நிற்பாங்க. நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நம்ம வீட்டில் மட்டும் ஏமா அம்மா பாட்டிங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது எல்லாம் உங்கள் தாத்தாவினுடைய பல்வேறு மனைவிகள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, ஒரு தாத்தாவுக்கு ஒரு பாட்டி தானே இருப்பாங்க, நம்ம வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ பாட்டிங்கன்னு. அவங்க அம்மா ரொம்ப விளையாட்டாக சொல்லிக்கிறாங்க, உங்கள் அப்பா வந்துடா நெல் வந்து கடலூர் மார்க்கெட் கமிட்டியில் போட போவார், போயிட்டு வரும்போது அரியலூர்கிட்ட அரியாங்குப்பத்துக்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையோடு நின்றுக்குது, அரிக்கன் லைட் வச்சுக்குது கையில். இவர் வண்டியை ஸ்லோ பண்ணி என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்காரன் அடித்து தொத்திட்டான், சரி வந்துடுறேன் அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டார். அதுதான் அந்த அரியாங்குப்பத்து பாட்டி. அந்த மாதிரி ஒரு 7-8 பாட்டி இருப்பாங்களா அவங்க வீட்டில். அப்படி அவங்க அப்பா வந்து கல்லுக்கடை, அவர் வந்து என்ன நினைப்பாரான்னா, இந்த ஒரு கல்லுக்கடைக்கும் யாரோ ஒரு பொம்பளை வந்து சாக்கனா கடை போடணும்ல, அப்படி இல்லாமல் அந்த சாகனா கடை போடுறவங்களும் நம்முடைய மனைவியாக இருந்தால் சொத்து எங்கேயும் போகாது அப்படின்னு நினைப்பாரான். அதனால் ஒரு கல்லுக்கடைக்கு முன்னாடியும் பாட்டிகள் வந்து இந்த கடை போட்டுங்கிறவங்களாம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும்னு அவர் நினைப்பார். அப்படி வந்தவங்க தான் ஒரு பாட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வாழ்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆள் வர்றார். அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கான ஒரு வாழ்க்கையை பிரபஞ்சனுடைய அப்பா வந்து செஞ்சு கொடுக்குறார். இப்போ கதையை எங்கேருந்து அபஸ்வரம் கதையை பிரபஞ்சன் ஆரம்பிக்கிறார் என்றால், அந்த ஆளுடைய அப்பா மகன் வந்து அரசு வேலையில் இருக்கிறார். தம்பி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுறியா என்று கேட்கிறார். ஏன்பா? கோர்ட்டுக்கு போகணும். பையன் லீவ் போட்டு, அப்பா மழை பெய்யவில்லை என்றால் கூட கையில் எப்பொழுதும் ஒரு குடை வைத்திருப்பார். இப்போ கிருஷி வந்து எந்த நேரத்திலும் ஒரு ஜோல்னா பை வச்சுருப்பார். அது வந்து ஒரு சிலருடைய அடையாளம். எப்பயுமே மழை பெய்தோ பெய்யலையோ ஒரு குடை இருக்கும். இப்பொழுது அப்பாவும் மகனும் சேர்ந்து நடந்து கோர்ட்டுக்கு போகிறார்கள். நண்பர்களே, நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் அப்பாவோடு நடந்து போகிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு 10-15 நிமிடத்தில் உங்களை அறியாமல் அல்லது அப்பாவை அறியாமல் அவர் கை உங்கள் கையோடு பிணைந்து விடும். இந்த கையை பிடிச்சிக்குவாங்க. அது வந்து தன்னுடைய ஆதுரத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை இரத்தத்தின் மூலமாக, இரத்த நாளங்களின் மூலமாக உங்களுக்கு கடத்துவது. அந்த அபூர்வத்தை எழுதுவதற்கு, சொல்வதற்கு எந்த எழுத்தாளனுக்கும் வலுவிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவங்க 2 பேரும் எதுவுமே பேசாமல் அந்த கோர்ட்டுக்கு போய் நிற்பார்கள். கோர்ட்டில் ஒவ்வொரு நடைமுறையாக நடக்கும். சரியாக அரை மணி நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு பெரிய காரில் வந்து இறங்குவார். அவர் வந்த அடுத்த நிமிஷம் இவருடைய வழக்கு வரும். அப்பாவை கூண்டில் ஏற்றி நீதிபதி விசாரிப்பார். நீங்கள் தானே உங்கள் வீட்டை அடமானம் வைத்து இந்த சேட்டுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினீர்கள் என்று கேட்பார். ஆமாம். நீங்கள் 3 மாதம் அதற்கான வட்டி செலுத்தியிருக்கிறீர்கள், அப்புறம் வட்டியும் கொடுக்கல, அசலும் திருப்பி செலுத்தலை. அதனால் 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் இந்த காசை திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் வீடு ஜப்திக்கு வர்றதை தவிர வீட்டை அடமானம் வச்சு தான் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க என்று சொல்வார். அப்பா 1 மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் என்று சொல்வார். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருந்தேன். குமரேசன் மாமாவின் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் அந்த முகம் வந்து அப்படியே இருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும், அப்பா அந்த காசை வாங்கவே இல்லை. அப்படி ஒரு தேவை அப்பாவுக்கு கடைசி வரையிலும் வரவே இல்லை. குமரேசன் மாமா தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வருகிறார். முதல் அப்பாட்ட வந்து நாங்கள் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்து கொள்ளட்டுமா உங்கள் தென்னந்தோப்புக்கு எதிரில் என்று கேட்கிற போது அப்பா அவரை அனுமதிக்கிறார். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவுக்கும் குமரேசன் மாமாவுக்குமான நட்பு வளர்கிறது. கொஞ்ச நாளில் குமரேசன் மாமா வந்து சொல்கிறார், நன்றாக வியாபாரம் ஆகுது, இப்போ வந்து ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டு ஏஜென்சிப் வருகிறது, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சேட்டுக்கிட்ட போய் கேட்டேன், சேட்டு வந்து பணம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் நீ வெளியூர்காரன், உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது என்று கேட்கிறான். நான் என்ன பண்ணிட்டேன்னு வந்து அப்பாட்ட கேட்குறாரு. அப்பா சொல்கிறாரு, எப்போ உன்னை நம்பலையோ நீ தயவுசெய்து சேட்டுக்கிட்ட பணம் வாங்காத, நான் என் வீட்டை அடமானம் வச்சு உனக்கு 1 லட்ச ரூபா வாங்கி தரேன் என்று வாங்கி தருகிறார். 3 மாதம் குமரேசன் மாமா வட்டி கட்டுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவர் வாழ்க்கையில் உயர போய்கொண்டே இருக்கிறார். கார் வாங்கிட்டார், நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு வாங்கிட்டார், தனியாக போயிட்டார். ஆனால் அப்பாவுக்கு இந்த 1 லட்ச ரூபாயை திருப்பி தர வேண்டும்.
அப்பா வாங்கி கொடுத்த அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. அப்பா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜி முன்னாடி சொல்லவே இல்லை, இது எனக்காக வாங்கலை, நான் இவருக்கு தான் வாங்கி கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுங்கள. அப்படியே ஒத்துக்கொண்டார். திரும்பி வரும்போது அப்பா மகனின் கையை பிடித்து கொண்டு சொல்கிறார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என் பேரில் நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு உனக்கு கொடுக்காம கோர்ட் எடுத்துக்கு போதே என்பதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாங்கி கொண்டு நீ மேலே வர வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நாங்கள் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அம்மா 2 இலை போட்டு எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு போடுகிறார். வாசலில் இன்னொரு கார் வந்து நிற்கிறது. குமரேசன் மாமாவின் மனைவி விசாலம் அத்தை இறங்கி வருகிறாள். 3 இலையா போடு லட்சுமி என்று அம்மா எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு. இல்லை நான் சாப்பிட வரல அண்ணா, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் என்று ஒரு அறைக்கு கூட்டின்னு போய் அந்த அம்மா எங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய உடம்பில் ஒரு 50 பவுன் நகை போட்டு கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டே ஒரு நகையாக கழட்டி அந்த டேபிளில் அந்த அம்மா வைக்கிறாங்க. வச்சு சொல்கிறாங்க, அண்ணா இந்த லைஃப், இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சை, ஏன் எங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் ஆனார்னே எனக்கு தெரியல. பணம் எவ்வளோ தூரம் ஒரு மனிதனை சீரழிக்கும் என்பதை அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த 50 பவுன் நகையை விற்றா எவ்வளோ பணம் வரும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதான் என்கிட்ட இருக்கிறது, இதை நீ தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாரு, குமரேசனை விட நீதாம்மா என்னை ரொம்ப அவமதிக்கிற, தயவு செய்து இந்த நகையெல்லாம் எடுத்து போடு என்று சொல்கிறார். அப்புறம் 2 பேரும் அழுது கொண்டே வெளியே வருகிறார்கள். இருட்டுகிற போது அம்மா வந்து வெளியே வந்து அப்பாவும் அம்மாவும் நிற்கிறார்கள். பிரபஞ்சன் அந்த கதையை இப்படி முடிக்கிறார். இருட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறோம், ஆனால் விடியாமலா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிறார். இந்த ஒரு அவசரம் மாதிரி இந்த நட்பில் ஒரு சின்ன இசை தவறிவிட்டதே என்று அப்பா சொன்னது என் காதில் விழுந்தது என்று அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதையை கேட்ட ஒரு நகைக்கடை முதலாளிக்கு தான் வாழ்க்கையில் ஒரு கேஸை வாபஸ் வாங்கிவிட வேண்டும், இனி கோர்ட்டுக்கே போகக்கூடாது என்று முடிவெடுக்கிற ஒரு தன்மை வருகிறது. இலக்கியத்துக்கான மிகப்பெரிய ஸ்பேஸ் இதுதான் என்று எப்பொழுதுமே நான் கருதுகிறேன். வண்ணனில் வந்து மனைவி அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதை என்னன்னா, இந்த பீரியடில் அப்படியான வாழ்நிலை உள்ளவர்களே நம்ம பார்க்குறது கஷ்டம். ஒன்றும் இல்லை, இந்த ஜவுளிக்கடை குமஸ்தாக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி தான் நிறைய கதைகளை வண்ணனில் திருப்ப எழுதுகிறார். இப்போது சென்னை சில்க்ஸ் மாதிரி மிகப்பெரிய வைர மாளிகை மாதிரியான ஜவுளிக்கடைகள் வந்து ஒரு ஜவுளிக்கடையில் குமஸ்தான்ற வேலையே போய் சேல்ஸ்மேன் அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். ஆனால் ஒரு ஜவுளிக்கடை குமஸ்தாவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் இருக்கும்? ஒரு 120 ரூபா 150 ரூபா, அதுதான் அதிகபட்ச சம்பளம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளாக அவங்ககிட்ட சொல்லிக்கினே இருப்பான். அவன் வந்து இதோ சரியாயிடும், நீ வந்து திருஷ்டி சுற்றி போடு, இந்த மாத்திரை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படிலாம் சரியாகிற விஷயமா தெரில. குழந்தைக்கு பேதி ஆகினே இருக்கும், காய்ச்சல் விடாது. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு நாள் மதிய லஞ்ச் டைம்லேயே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே அவன் சொல்லுவான், நான் 2 நாளாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், ஒரு 5 ரூபா யார்கிட்டையாவது வாங்கின்னு வர முடியாதா? அன்றைக்கி ராத்திரியும் அவனால் 5 ரூபா எடுத்துன்னு வர முடியாது. அவன் சொல்லுவான், இல்லை என்கிட்ட காசு இருந்துச்சு, கடை மூடிட்டாங்க, கடை மருந்து கடை மூடிட்டாங்க, அதனால் வந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக வாங்கின்னு வந்துடுறேன் என்று சொல்வான். அடுத்த நாள் வருகிற போது அவனுடைய சிநேகிதன் ஒருத்தன் வருவான். இவ்வளவு சென்சிட்டிவாக ஒரு ரைட்டர் கதை எழுத முடியுமா என்பதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனை பார்த்தாவே அவன் மனைவிக்கு பிடிக்காது. அவன் அந்த தெருவில் இந்த குமஸ்தானுடைய மனைவி ஒரு 10 தடவையாச்சும் திரும்பி பார்த்துட்டு போகக்கூடியவன். அவனை இவனையாக தான் கூட்டின்னு வரான் அப்படின்னே, வா அண்ணாச்சிக்கு ஒரு காஃபி கொடு என்று சொல்லுவான். நமக்குள்ளே அந்த கதையில் மணல் அவன் எழுதுகிறார். அவள் காஃபி போட்டு ஒரு இருட்டில் நின்று எடுத்துன்னு வந்து கொடுப்பாள். இதுவரை எந்த அந்நிய ஆடவன் இவ்வளவு அழகான மனைவியின் கைப்படாமல் காஃபி டம்ளரை வாங்கியிருக்கிறான் என்று மணலவன் எழுதுகிறான். இவன் ஏன் வந்தான், அவளுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அவனுக்கு வந்து காஃபி கொடுக்கறது எல்லாமே தன்னுடைய கணவனுக்காக அவள் செய்து கொண்டே இருப்பாள். அவள் 2 பேரும் போகிற போது
ஒரு சின்ன உரையாடலை வனநலவன் எழுதுவார். ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, குழந்தைக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஒரு 5 ரூபா கடன் தரையில, நான் 1ஆந்தேதி சம்பளம் வாங்கினோடனே கொடுத்துட்றேன் என்று அதோடு அந்த கதை முடிகிறது. ஒரு திருநெல்வேலியினுடைய நிலப்பரப்பை, திருநெல்வேலியினுடைய மக்களுடைய வாழ்வியலை, திருநெல்வேலியினுடைய பெருமிதத்தை, திருநெல்வேலியினுடைய மற்ற எல்லா சமூக விஷயங்களையும் வண்ணனுடைய ரெய்னி சையர் தெரு, கம்பாநதி இப்படியான நாவல்களை நுட்பமாக படிக்கிற ஒரு மனிதனால் அந்த உச்சத்தை தொட முடியும் என்று நான் கருதுகிறேன். நான் இதோடு என் உரையை முடித்து நான் நிற்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதன் மூலமாக பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நான் தெரிஞ்சுக்கிறேன். 1990 நாங்கள் அனைவரும், நான், சூரி போன்ற எல்லோரும் தொழிலுக்கு வந்த காலகட்டத்தில், அதற்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்த குற்றவியல் வழக்கறிஞர்கள், பெரும் குற்றவியல் வழக்கறிஞர்கள் என்றால் திரு சையத் அகமது அவர்களும் திரு ஐயா செல்லப்பாண்டியன் அவர்களும் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் 90களில் அவர்கள் இருவருமே வயோதிகத்தின் காரணமாக, உடல்நிலை காரணமாக ஓய்வு பெற்று நீதிமன்றத்திற்கு தங்களுடைய வருகையை மிகவும் குறைத்து கொண்ட காலகட்டம் அது. குறிப்பாக அதிலும் பெரியவர் சையத் அகமது அவர்கள் மிக வயோதிகத்தின் காரணமாக எப்பொழுதாவது கோர்ட்டுக்கு வருவார். ஏதாவது சின்ன சின்ன வழக்குகளுக்கு உண்டான முன்ஜாமீன் மனுக்களை பற்றி பேசி செல்வார். ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள் ஒரு 3 பேர் கொலை வழக்கை ஒன்றை மாவட்ட நீதிபதி ஜெயராமன் அவர்களிடம் நடத்தினார். இதுதான் நாங்கள் அந்த 90கள் 92களில் நாங்கள் பார்த்த பெரும் வழக்கறிஞர். அதுக்கு அடுத்த பேட்ச் கிரிமினல் அட்வொகேட்ஸ் என்றால் நிச்சயமாக பெரியவர் கார்த்திசன் அண்ணாச்சி அவர்கள், இன்றைக்கு விழாவின் கதாநாயகராக இருக்கும் கருப்பை அண்ணாச்சி அவர்கள் மற்றும் சையத் அகமது அவர்கள், எங்கள் அருமைக்குரிய பெரியவர் எனக்கு அருமை மாமா திரு அழகி நம்பி அவர்கள், இவர்கள்தான் அன்றைக்கு குற்றவியல் வழக்குகளை, அதிலும் குறிப்பாக கொலை வழக்குகளை நடத்துவதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் சளைக்காத வண்ணம் மிக கடுமையாக நடத்தி வந்தார்கள். நிச்சயமாக இவர்கள் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்களா என்றால் ஆற்றலிலும் திறமையிலும் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் அதில் கருப்பை அண்ணாச்சியின் பங்கு அல்லது கருப்பை அண்ணாச்சியின் பாணி என்பது நிச்சயமாக வித்தியாசமானது. ஏனென்றால் ஒரு ஜனரஞ்சகமான வழக்கறிஞர் என்றால் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற வழக்கறிஞராக இருந்தாலும், ஜனரஞ்சகமான வழக்கறிஞர் என்றால் நிச்சயமாக அண்ணாச்சி கருப்பையா அவர்களை மட்டும்தான் நிச்சயமாக கூற முடியும். மிக ஆழ்ந்த சட்ட அறிவு, அதைவிட மிக ஆழ்ந்த தமிழ் இலக்கிய புலமை, ஆங்கிலத்தில் உள்ள புதினங்கள், அதிலும் ஆங்கிலத்திலே கிரைம் த்ரில்லர்ஸ் அனைத்தையும் தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து அதை படித்து கொண்டிருப்பார். பவாச்சலத்துறை ஐயா அவர்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், நன்றாக தெரியும். இர்விங் வேலஸின் செகண்ட் லேடி என்ற ஒரு மிகப்பெரிய குற்றவியல் கதை ஒன்றை நான் பலமுறை அண்ணாச்சியின் அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது அண்ணாச்சியின் கருப்பை அண்ணாச்சி அவர்களின் லைப்ரரி ரேக்கில் அந்த இர்விங் வேலஸின் செகண்ட் லேடி என்ற நாவல் இருந்தது. நான் ஒரு நாள் அண்ணாச்சியோடு எனக்கு இருந்த தொடர்பின் காரணமாக, நட்பின் அண்ணாச்சி அந்த இர்விங் வேலஸின் செகண்ட் லேடி நீ படிச்சிட்டியா அப்படின்னாரு. நான் படிச்சிட்டேன் அண்ணாச்சி அப்படின்னேன். நானும் படித்து விட்டேன், எல்லா வழக்கறிஞர்களும் படிக்க வேண்டிய நாவல் என்று கூறினார். அது ஒரு ரஷ்ய உளவுத்துறையினர் அமெரிக்காவின் ஜனாதிபதியின் மனைவியை, ஒரிஜினல் மனைவியை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஒரு பொய் மனைவியை வைத்து அமெரிக்க அரசின் உளவு ரகசியங்களை கைப்பற்ற வேண்டிய ஒரு மிகுந்த செக்ஷுவல் த்ரில்லர் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. அதை பிறகு அவருடைய வழக்கை நடத்தும் பாணிகள் எல்லாத்திலும் நான் பின்னலிருந்து பார்க்கும் பொழுது உலகின் வெற்றி பெற்ற திரைப்படங்கள், உலகின் வெற்றி பெற்ற நாவல்களில் உள்ள கிரைம் த்ரில்லர்களில் உள்ள பாணியில் மட்டுமே அண்ணாச்சி அவர்கள் கேஸ் நடத்துவார்கள். அதே போல் தமிழில் ஆழ்ந்த பண்டித்தியம் பெற்றவர் அண்ணாச்சி கருப்பையா. ஒரு 3 பாடல்களை அடிக்கடி மாவட்ட நீதிபதியிடமே சொல்லுவார். செல்வகுமார் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்று, இருவரும் சொல்வதை 7 முறை கேட்க வேண்டும் என்பார். ஏதாவது ஒரு மாவட்ட நீதிபதி அவருடைய வாதத்தை சற்று அடக்கினால் அல்லது நிறுத்துங்கள் கருப்பையா போதும் என்று சொன்னால் மிக பணிவாக, ஆனால் அதே சமயத்தில் உறுதியான குரலில்
இருவரும் சொல்வதை எழுமுறை கேட்க வேண்டும் என்பார். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்யாலுமே என்பார்கள். அதனால் ஒருவேளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிக கடுமையாக உங்களிடம் பேசியிருந்தாலும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சிரித்து கொண்டே கூறுவார். அதேபோல் இன்னொரு தமிழ் பாடல் செல்வகுமாருக்கு ஞாபகம் இருக்கும் என்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் வழக்கில் அந்த விட்னஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய சாட்சி கூண்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால், அல்லது மாவட்ட நீதிபதி அந்த நீதிமன்ற அரங்கில் இருக்கக்கூடிய நீதிபதி ஏதாவது சிறிய தன்னுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் வந்தால் அவர் ஒரு பழைய ஔவையார் பாடல் ஒன்றை அடிக்கடி கூறுவார். அதாவது, வேதாளம் சேருமே வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாளம் மூழி சென்று படருமே, சேடன் குடுபுகுமே மன்றோரம் சொன்னார் மனை என்பார். அதாவது, நீதிமன்றத்திலே நீங்கள் நீதியில் பிறந்து நடந்தால் உங்கள் இல்லத்திலே வேதாளம் என்று சொல்லக்கூடிய பழைய கொடிகள் படரும், பாம்பு குடிபுகும் என்று இந்த ஔவையின் பாடலை கூறும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்க நீதிபதி அதற்கு பின்னால் அண்ணாச்சியின் வழக்கு நடத்தும் விதத்தில் எந்த விதத்திலும் தலையிடாமல் அமைதியாக இருந்த காலமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அண்ணாச்சி அவர்கள் நம் ஊரிலே ஒரு தமிழ் மக்களிடையே ஒரு பழமொழி உண்டு, செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கா என்று. அண்ணாச்சி அவர்களிடம் ரெண்டுமே முறுக்குத்தான். ஏனென்றால் அண்ணாச்சி அவர்கள் ஒரு நாளும் வெள்ளை கால் சட்டை, வெள்ளை அதாவது ரவுண்ட் காலர் நெக்கு வைத்த சட்டை, அதில் தங்க பொத்தான்கள் கொண்ட வழக்கறிஞர்களுக்கு உண்டான காலர் பேண்டு, கருப்பு உடை, இதை தவிர எந்த உடையிலும் அண்ணாச்சியை நீங்கள் வழக்கறிஞர் சங்கத்திலோ அல்லது வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்திலோ ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் நீதிமன்ற அரங்கிலே நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நண்பர் சூரிக்கும் அது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல் சார்பு நீதிமன்றத்திலே ஒரு கொலை முயற்சி வழக்கு திசையனுளை பஸ் ஸ்டாண்டில் வைத்து ஒரு ஆசிரியரை ஒரு 10 பேர் சேர்ந்து கொலை முயற்சி பண்ணியதாகவும், அதில் அவருக்கு கொடுங்காயங்கள் ஏற்பட்டு ஆனால் உயிர் பிழைத்ததாகவும் அவர் ஒரு புகார் மனுவை கொடுத்து அன்றைய தினம் திசையன்விளை காவல் நிலையத்திலிருந்து அந்த 307 நடந்தது. இங்கே அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் அவர்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும், கொலை வழக்கு நடத்துவதை விட கொலை முயற்சி வழக்கு நடத்துவது என்பது சற்று கடினமானது. ஏனென்றால் அதில் பாதிக்கப்பட்ட காயமுற்ற நபர் வந்து எதிரியை அடையாளம் காட்டி சாட்சி சொல்லுவார். அந்த நேரத்தில் நீதிபதியின் மனநிலையை திருப்புவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த வழக்கிலே அண்ணாச்சி அவர்கள் அந்த விசாரணை அதிகாரியை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் குறுக்கு விசாரணை செய்து, முதலிலே அவர் சொன்ன அனைத்து சாட்சிகளும் பொய் என்று கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் கடைசி கேள்வியாக, அப்படியென்றால் நீங்கள் முதல்நிலை வழக்கிலே சொன்ன சாட்சிகள் அனைத்தும் பொய், நீங்கள் ஒரு பொய்யர் என்று நான் இந்த நீதிமன்றத்திலே பதிவு செய்யலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அண்ணாச்சி தான் அப்படி ஒரு விசாரணை அதிகாரி பெட்டியில் இருக்கையிலே அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும். அந்த விசாரணை அதிகாரி, எனக்கு சற்று தலை சுற்றுகிறது ஐயா, நான் சற்று ஓய்வெடுத்து விட்டு பின்புதான் என்னால் பதில் சொல்ல முடியும் என்று கூறி சார்பு நீதிமன்றத்திலே விசாரணையிலே குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த விசாரணை அதிகாரி இறங்கி அந்த சைடில் உள்ள பாதையில் அமர்ந்து காப்பி குடித்து விட்டு ஒரு 15 நிமிடங்களுக்கு பின்பு அந்த குறுக்கு விசாரணை தொடர்ந்தது. அந்த வழக்கு மிகப்பெரிய விடுதலை அடைந்தது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 307 கேஸில் இன்ஜூர்டு விட்னஸ் வந்து சொன்ன பிறகு இவ்வளவு பெரிய வெற்றியை அண்ணாச்சி அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது அந்த விசாரணை அதிகாரி இன்னும் நல்ல உடல்நிலையுடன் திருநெல்வேலியில் இருக்கிறார். திரு செல்வகுமார் அவர்கள் வேண்டுமானால் அவரை தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு குறுக்கு விசாரணை அல்லது குற்றவியல் வழக்கறிஞர் என்றால் நிச்சயமாக அண்ணாச்சி கருப்பையா அவர்கள்தான். அதே போல் கருப்பையா அண்ணாச்சியின் கையெழுத்து அவருடைய அமைதியான நல்ல மனநிலையை காட்டக்கூடிய ஒரு கையெழுத்து. மிக பொடி எழுத்தாக தெளிவாக எந்தவித அடித்தல் திருத்தல் இல்லாமல் தான் அவருடைய தனது வழக்குகளை தயார் பண்ணுவார். தனது வழக்குகளுக்கு தேவையான குறிப்புகளை தயார் செய்வார். அதை எல்லோருமே நாம் பார்த்திருப்போம். எனக்கு அதில் இன்னொரு சிற்று பெருமையும் உண்டு. என் தகப்பனாரின் கையெழுத்தும் அதே போல் மிக அழகாக சின்ன எழுத்தாக
சிறு சிறு குறிப்புகளாக தான் என் தந்தையாரின் நாட்குறிப்புகளும் பிற ஆசிரியர் பணிக்கான குறிப்புகளும் இன்னும் என் வீட்டில் இருக்கின்றன. ஆக நல்ல மனநிலை என்பது நல்ல கையெழுத்து என்பது நல்ல மனநிலையின் பிரதிபலிப்பு என்று ஒரு சொலவடை உண்டு. அதற்கும் அண்ணாச்சி கருப்பையா அவர்கள் மிக மிக ஏற்றவர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். அண்ணாச்சி கருப்பையா அவர்கள் எந்த நாளும் வழக்கறிஞர்கள் தொழிலில் ஒரு சக வழக்கறிஞரை விட்டு கொடுத்ததில்லை. வள்ளியூரின் அப்பீல் திருநெல்வேலியிலிருந்து அம்பைக்கு செல்வதற்காக ஒரு ஏற்பாடுகள் நடந்த பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நமது வழக்கறிஞர் சங்கம் முன்னெடுத்தது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 40 நாட்களுக்கு மேலாக நாம் நீதிமன்றத்தை புறக்கணித்தோம். அந்த காலகட்டத்தில் அண்ணாச்சி கருப்பையா அவர்கள்தான் நமது நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டார். அதேபோல் சக வழக்கறிஞர்கள் கடுமையான போட்டி நிறைந்த இந்த தொழிலில் ஒரு சக வழக்கறிஞர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சாட்டி அவர் மிகப்பெரிய பிரச்சனையை தமிழகம் முழுசும் எதிர்கொண்ட பொழுது நிச்சயமாக கருப்பையனாச்சி என்னிடம் கூறியதை கூறுகிறேன். அந்த பிரச்சனைக்கான நிதி திரட்டலில் நான் தான் முதலில் 1000 ரூபாய் கொடுத்து அந்த நிதி திரட்டலை ஆரம்பித்து வைத்தேன். எனக்கும் அவருக்கும் உண்டான போட்டி என்பது வேறு. ஆனால் தொழிலில் ஒரு சக வழக்கறிஞனை அரசு துன்பப்படுத்துகிறது என்றால் நாம் அந்த வழக்கறிஞரோடு நிற்க வேண்டும் என்று கூறினார். அந்த அளவுக்கு சக வழக்கறிஞர்கள் மீது அன்பு பாராட்டியவர். அப்படிப்பட்ட நினைவு நாள் நிகழ்ச்சியில் நான் பேச அழைக்கப்பட்டதும் இந்த வாய்ப்பு கிடைத்ததும் மிக அருமையான விஷயம். எழுத்தாளர் அருமை பெரியவர் பவா செல்லத்தை அவர்கள் மானுடம் வெல்லும் என்ற பெயரில் ஒரு பேச்சை நிகழ்த்தியிருக்கிறார். மானுடம் வெல்லும் என்ற தலைப்பு பிரபஞ்சன் அவர்களின் மிக புகழ்பெற்ற நாவல் ஒன்றின் தலைப்பு. அந்த தலைப்புக்கான நாவல் என்பது பாண்டிச்சேரியைச் சார்ந்த அனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் டைரி குறிப்புகளின் அடிப்படையில் எழுதப்பட்டது. அந்த அனந்தரங்கம் பிள்ளையின் டைரி குறிப்பை வைத்து 2 நாவல்களை பிரபஞ்சன் எழுதினார். ஒன்று வானம் வசப்படும், இன்னொன்று மானுடம் வெல்லும். அதற்காகத்தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். நண்பர் செல்வகுமார் சொன்னது போல ஒரு பிரபல எழுத்தாளரின் வெற்றி என்பது சக எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது என்பதை ஒரு வெற்றிகரமான எழுத்தாளரான சுஜாதா அடிக்கடி கூறுவார். சுஜாதாவும் பவா செல்லத்துறையும் 2 வெவ்வேறு பிரிவுகளில் தங்கள் எழுத்தாளுமையை நிரூபித்தவர்கள். ஆனால் சுஜாதா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு எழுதுவதை விட்டுவிட்டு பிற எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதில் தான் தன்னுடைய எழுத்துக்களில் தன்னுடைய வலிமையை காட்டி வந்தார். நமது பவா செல்லத்துறை அவர்கள் கதை சொல்லியாக இன்று மிகப்பெரிய தன்னுடைய வலிமையை அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நிரூபித்து வருகிறார். அவருடைய அம்மா வந்தால் கதையை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்ன தி ஜானகரனின் பரதேசி கதையை நான் கேட்டதில்லை. உடனடியாக இன்று மாலையே கேட்டு விடுகிறேன். ஆனால் தமிழக புதுமை வரலாற்றில் மிக நிச்சயமாக ஒரு பெரிய அடையாளமான தி ஜானகரின் அம்மா வந்தால் கதையை அவர் சொல்வதை நான் முழுவதும் யூடியூபில் கேட்டேன். அம்மா வந்தால் கதை தான் என்னுடைய ஜூனியர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் கற்றுக் கொடுத்த பாடம். அம்மா வந்தால் கதை தான். அதனால் இவர் நண்பர் கொடுத்த கிழவனும் கடலும் கதை ஏனஸ் கெமிய கதையை நிச்சயமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இதுவரை படிக்காத அந்த நாவலை படிக்காத வழக்கறிஞர்கள் தயவு செய்து அந்த நாவலை இன்றே பெற்று படித்து விடுங்கள். ஒரு வழக்கறிஞர் தொழிலின் வெற்றி, ஒரு வாழ்க்கையின் வெற்றி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி வரும் என்பதை ஏர்னஸ்ட் ஹெமிங்வே கடலும் கிளவரும் நாவலில் மிக அருமையாக ஒரு உருவக கதையாக கூறியிருப்பார். இப்படிப்பட்ட எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களின் பேச்சையும் நண்பர் தீன் அவர்களின் பேச்சையும் கேட்பதற்கு நானும் உங்களைப் போலவே ஆவலமாக இருக்கிறேன். அண்ணாச்சி கருப்பையாவின் திறமையை, ஆற்றலை ஓராண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற வைக்கும் அவையத்து முந்தியிருப்பச் செய்த தந்தைக்கு ஆற்றும் உதவியாக நான் செய்து வரும் நண்பர் செல்வகுமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினர் அவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.